I'm going to discuss the theory of consumer behavior. Consumer behavior, அதோட இம்பேக்ட் என்ன? கன்சியூமராக இருக்கிறவர் குட்ஸ் வாங்க வந்தார்னா how he behaves, being satisfied or more excited, or is it a regular purchase? More excited னு சொன்னா the seller can inflate the prices. அதனால to determine the prices we need to understand the consumer's behavior also. Consumer behaviors தெரியாமல் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணி சப்ளை பண்ணும்போது ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல எப்போதுமே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கன்சியூமர்ஸ் பிஹேவியர். இன் திஸ் கேஸ் வி ஸ்டார்ட் வித் த வாண்ட்ஸ். கன்சியூமருடைய வாண்ட் எப்படி இருக்கும், அதோடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வி ஹேவ் அரௌண்ட் 12 கேரக்டர்ஸ் ஹியர் டு பி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். கன்சியூமர் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். கன்சியூமர் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்க எல்லாமே வேணும் தான் சொல்கிறோம். ஒன்று ரெண்டு இல்லை, எல்லாமே. கார் வேணும், பங்களா வேணும், ஃப்ளைட் வேணும், ஏன் ஹெலிகாப்டர் கூட ப்ரைவேட்டாக கொடுத்தா வாங்கி கேட்குறேன். வி ஆர் ரெடி டு சே அன்லிமிட்டெட். சரி பைசா கொடுனா இல்லை. சிஏ படிக்கணும், சிஎம்ஏ படிக்கணும், சிஎஸ் படிக்கணும், ஃபாரின் கோர்ஸ் 4-5 சேர்த்து படிக்கணும். ஒரு கோர்ஸுக்கு நீ 5 மணி நேரம் டெய்லி படிக்கணும்னா போதும் எனக்கு சிஏவே போதும், இல்லை ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் போதும்னு சொல்லிடுறோம். So our unlimited wants are unlimited, but means are limited. limited means பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஒரு கஸ்டமருடைய வாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ வாண்ட்ஸ் வந்து மீன்ஸ் இல்லாமல் நம்ம பேசுறோம், which is unlimited and satiable, satisfiable. அவ்வளவுதான். உங்களுக்கு எது வேணும்னு நினைச்சு அது கிடைக்காமல் இருக்கோ, எத்தனை நாள் அது கிடைக்காம நீங்க லாங்கிங் ஃபார் ரெக்வயர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களோ அது அந்த மாதிரி கிடைச்ச உடனே அந்த எக்ஸைட்மெண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும். The moment you get this, after few days later your excitement will go down, subsidized. அப்படின்னு அர்த்தம் எது இல்லை வாங்கணும்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கிறீங்களோ வாங்கின பிறகு, எது கிடைச்சல் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ கிடைச்ச பிறகு உங்களுடைய அந்த லாங்கிங் ஃபார் குறைஞ்சிரும். ஆர் சாட்டிஸ்ஃபைடு, தி சாட்டியபிள். காம்படிட்டிவ் wants are competitive. ரொம்ப ட்ரௌசியா இருக்கு, ஐ வாண்ட் டு ஹேவ் a cup of coffee now. ஓகே, காஃபி கிடைக்கல, அங்கிருந்து வந்து ஜூஸ் சர்வ் பண்ணிட்டாங்க. யூசுவலி டோன்ட் வாண்ட் தட் ஜூஸ், பட் ஜூஸ் சர்வ்டு. நீங்க பாட்டு 2-3 கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்க. யூ டோன்ட் டெம்ப் டு கோ ஃபார் தட் பிகாஸ் யுவர் வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். இந்த ஒரு வாண்ட், காஃபி சாப்பிடணுங்கிறது வாண்ட், பட் நீங்க ஜூஸ் சாப்பிட்டதுனால அது வேண்டான்னு விட்டுறீங்க. ஸோ காம்படிட்டிவ். காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, ஸோ உங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு வாயில் வச்சிட்டிங்க. உங்களால் அன்பேரபிள், பயங்கர காரமாக இருக்குது, உடனே கொஞ்சம் ஸ்வீட்டு இல்லை அதை சப்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதையும் கன்சியூம் பண்ணுறீங்க, அதையும் கன்சியூம் பண்ணுறீங்க. அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இதுவும் தேவை, அதுவும் தேவை. இதுதான் வாண்ட்ஸ். காரும் வேணும், பெட்ரோலும் வேணும், காரும் வேணும், டிரைவரும் வேணும். காம்ப்ளிமெண்ட். ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போறீங்க, செல்லர் வந்து 2 டிஃபரெண்ட் ஐட்டம் அங்கே வச்சிருக்கிறாங்க. நீங்க எது வேணும்னு நினைச்சு போனீங்களோ அதை கட்டிலே ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் அதான் டிசைட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்களா, இல்ல பெட்டர் ஆப்ஷன் தான் அங்கே போயிடுவீங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் த பெட்டர் ஆப்ஷன் யூ கேன் கோ ஃபார் தட். ஐ தாட் டு பர்ச்சேஸ் ஏ கார். நான் கார் வாங்க போறேன், அங்க பாத்தீங்கன்னா கார் மாடல் பிடிச்சிருச்சு. டக்குன்னு அவர் என்ன சொல்றாரு, சார் ஆட்டோ கியர்ல ஒரு கார் இருக்கு, அதே மாடல், ஒரு 25,000 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஐ ஜஸ்ட் காட் அமேஸ்ட். ஓகே, அதை கொடுத்துருங்க. எது வேணும்னு நினைச்சு போனோம் அது போல இன்னொன்று கிடைக்குது. ஸோ ஆல்டர்னேட் பண்ணிக்க முடியுது. திஸ் இஸ் கால்ட் ஆல்டர்னேட்டிவ். ரெக்கர் அண்ட் அகெயின். சாட்டியபிள் சொன்னோம், அடைஞ்சாச்சு, அவ்வளவுதானா? இல்ல, திரும்பவும் ரெக்கர் அகெயின். நான் ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சேன், இல்ல எனக்கு வேணுங்கக்கூடிய ஃபுட்டு, ட்ரெஸ் நான் வாங்கணும்னு நினைச்சது வாங்கிட்டேன். என்னுடைய urge for purchasing is decreased. After consuming, after some period, again that urge will emerge out. So recur again. Vary with the time, place and person. Vary with time, place and person. When I'm in hill station, very chill climate, I had the urge to purchase a sweater. Hot summerல தமிழ்நாட்டில் வந்த பிறகு அதே ஸ்வெட்டர் போடு அப்படின்னு சொன்னாக்க, உனக்கு பிடிச்ச ஸ்வெட்டர் இப்போ தரேன் அப்படின்னு சொன்னாக்க வாங்குவாங்களா? The urge for purchasing is for the chill climate or chill hill station. அந்த டைம் டிசம்பர் மாசத்துக்கு தேவைப்பட்டுச்சு, சம்மர்ல தேவைப்படலை, ஹில் ஸ்டேஷன்ல தேவைப்பட்டுச்சு, மற்ற நாளில் தேவைப்படலை.
எனக்கு தேவைப்பட்டது இன்னொருத்தருக்கு தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. இட் மே டிஃபர் டு பர்சன். This is also one more nature or characters of wants. Most of the purchaser or consumer purchased the commodity only because of the advertisement impact. Influenced by advertisement. உங்களுக்கு தேவையே இருக்காதான விளம்பரம் செஞ்ச விதத்தில் நீங்கள் வந்து டெம்ப்ட் ஆகிட்டு வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் அது அஃப்கோர்ஸ் may not be your regular purchase or maybe in your regular purchase. Anyhow, the first purchase is because of influenced by advertisement. நீங்க வான்ஸ்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட ஒன்று வாங்குனீங்க, நல்லா இருக்கு, யூஸ் பண்ணீங்க, ஒரு 10 நாள் 15 நாள் யூஸ் பண்ணீங்க, அதே உங்களுக்கு பிடிச்சி போச்சு, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இட் மே பிகம் as an habit as well as the customs. Habit is for the individual person, custom is for a society. Okay, getting up daily at 5 o'clock is my habit. Celebrating the Pongal is a festival, customs of Tamil people. So ஒரு சொசைட்டிக்கு இருந்துச்சுன்னா அது பேர் கஸ்டம், ஒரு ஆளுக்கு இருந்தால் ஹேபிட். ஹோலி பாப்புலர் celebration outside means northern India. Now it becomes slightly popular in south also. Customs அது ஒரு சொசைட்டிக்கே பாதிக்கும் போது கஸ்டம்ஸ் மாறுது. அப்போ அந்த ஹோலிக்குரிய எல்லா ஐட்டங்களும் ஃபேமஸ் ஆகிடும். தட் வில் பி த ஒன்ஸ். டிஃபர் இன் இன்டென்சிட்டி. ஓகே, அர்ஜென்சி. ஓகே, ஆளுக்கு அந்த மாதிரி இது ஜாஸ்தி டிஃபரன்ஸ் இருக்கலாம். அர்ஜென்சி, இன்டென்சிட்டி. ரெண்டு பேர் ஒரு ப்ராடக்ட் வாங்க வராங்க. செல்லர் வந்து 20 rupees சொல்றார், ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே 20 rupees வில்லிங்காக இருக்கிறாங்க வாங்கிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் யாருக்கு சேல் பண்ணுவீங்க? பிகாஸ் யூ ஹேவ் ஒன்லி ஒன் கமாடிட்டி. அஷ்யூம் தட் த ப்ரைஸ் இஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸ்டு பை பிட்டிங்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தர் வந்து 20க்கு பதிலாக 25 தரேன்றார், இன்னொருத்தர் 25 இல்லை சார் எனக்கு 100 கொடுங்க அப்படிம்பார். அவங்களோட இன்டென்சிட்டி டு பர்ச்சேஸ் வில் டிட்டர்மைன் த ப்ரைஸ். ஸோ இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த கமாடிட்டி ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். Just before the examination, I enter into the examination hall. I forget to bring the pen. பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, அங்கே யூஸ்வலாக போக மாட்டேன், அங்கே அந்த ஒரு கடை மட்டும்தான் இருக்கு. 20 rupees pen 40 rupees சொல்லி வாங்குறான், விற்கிறான். We don't mind spending 40 rupees because it's supposed to enter into the examination hall. Though by spending 20 rupees extra, I don't want to lose any emotions there, so I will purchase it. So differ in intensity, urgency based பண்ணி இருக்கு. And எப்போதுமே wants are subjective, not objective. Subjective என்ன, objective என்ன அப்படின்னு சொன்னாக்க, objectiveனா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த பென், இந்த மார்க்கர் 30 rupees சொன்னால் அது பேர் அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா இந்த மார்க்கர் உனக்கு பிடிச்சிருக்கு, யூ ஆர் நாட் அவேர் அபவுட் த பிரைஸ். எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஐ குட் ஸ்டில் ரிமெம்பர் an incident talking to one of my students. He is very excited. சார் நான் இந்த முறை எக்கச்சக்க மார்க் வாங்கிட்டேன் சார், வெரி ஹாப்பி அப்படின்றான். எவ்வளோடா மார்க் வாங்கினேன்? 70 வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா. 70 வாங்கினதுக்கு அவனுக்கு சந்தோஷம். The another student crying there sitting near me, stating that I scored lesser mark and felt unhappy. அவங்கள்ட்ட போய் கேட்குறேன், நீ எப்போ வருத்தப்படுற, உனக்கு என்னாச்சு மார்க் குறைஞ்சதுக்கு காரணமா? ஆமாம், மார்க் குறைஞ்சி போச்சு. நீ எவ்வளோ வாங்கினேன்? 99. 70 வாங்கினவன் ஹாப்பி நல்ல மார்க்ன்றான், 99 வாங்கினவன் அன்ஹாப்பின்னு சொல்கிறான். நான் என்ன நினச்சிருக்கிறேன், ஹாப்பின்னு சொன்னவன் வந்து ஜாஸ்தி மார்க் வாங்கிட்டான், அன்ஹாப்பின்னு சொன்னவன் கம்மி மார்க் வாங்கிட்டான் நினச்சிருக்கிறேன். when I enquire the exact mark, அன்ஹாப்பின்னு சொன்னவன் 99, ஹாப்பின்னு சொன்னவன் 70. அப்போ I cannot perceive, this is called subject. அவங்களோட ஃபீலிங்ஸ் highly satisfied, not satisfied, very bad அப்படின்னு சொன்னாக்கா அது அவனுடைய பர்சிவியரன்ஸஸ் வச்சு தான் சொல்கிறானோ இல்லையா எனக்கு தெரியாது. அதை நீங்கள் மார்க்காக மாற்றினீங்கன்னு நல்லா ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். ஏன் 70 வாங்கி அவன் ஹாப்பி அப்படின்னு சொன்னாக்கா ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் ஒன்லி 40 to 50 தான் வாங்கியிருக்கிறான். இவங்க ப்ரீவியஸ் எக்ஸாமில் எப்போதுமே 100 வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம் பேஸ்ட் ஆன் தேர் மார்க். அந்த மார்க் பேஸ் பண்ணி சொன்ன அப்ஜெக்டிவ். சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படிப்பா உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன் சார், ஓகே சார், பேட் சார், ஒஸ்ட்டு சார் அப்படின்னா நல்லா ஃபீல் பண்ணுறான்னா என்னன்னு தெரியாது இல்லையா எனக்கு. இதை நல்லான்னு சொல்கிறானா, இதை நல்லா சொல்கிறானா எனக்கு தெரியாது. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் சப்ஜெக்டிவ் ஃபீலிங். ஸோ இந்த சப்ஜெக்டிவ் ஃபீலிங்காக இருக்கிறதுனால நம்மளால் வந்து கன்சியூமருடைய பிஹேவியரை, அவனுடைய வில்லிங்னஸ் டு பே த மணியை கெஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் சப்ஜெக்டிவ் அண்ட் ரிலேட்டிவ். அண்ட் ஃப்ரம் நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ், சோஷியல் ஆப்ளிகேஷன், ஸ்டேட்டஸ், இதுவும் ஒரு ரீசன்ஸாக இருக்கும் அவங்களுடைய பர்ச்சேசிங் ரெக்குயர்மெண்ட்டுக்காக, அவங்களுடைய வாண்ட்.
சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ், சொசைட்டியில் வேற வழியில் இந்த மாதிரி செஞ்சு தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுடைய பை டிஃபால்ட் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்ஸ்டிங் டு பர்ச்சேஸ் இட். இந்த மூணு விஷயங்களும் அவங்களுடைய வாண்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது. தீஸ் ஆர் கால்டு வாண்ட்ஸ் உடைய கேசஸ். கேரக்டர்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, செகண்ட், இந்த வாண்ட்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னா மூணு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். நெசசரி, கம்ஃபர்ட்ஸ் அண்ட் லக்ஸரிஸ். We can classify the wants into 3 varieties: necessaries, comforts and luxuries. அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு உயிரோடையாவது இருக்கணும், டீசெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது லிவிங். ஃபுட்டு, ட்ரெஸ், ஷெல்டர், அவ்வளவுதான். கம்ஃபர்ட், அதனால கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். ஐ ஃபீல் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் பொசஸிங் திஸ் ஒன் நாட் தட் ஒன். அதுக்காக இது கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், ஹாப்பியா இருக்கிறேன்னு சொன்னா அது வந்து கம்ஃபர்ட். இட் கிவ்ஸ் த கம்ஃபர்ட். தரையில படுத்துட்டா போதும், ஒரு காட் வச்சு படுத்தா போதும். தரையில படுக்கிறது, காட்ல படுக்கிறது. லக்ஸரி, எக்ஸலண்ட் காட் வித் எக்ஸலண்ட் bed and mattresses, then it's expensive living, gives sophistication also. So இந்த மாதிரி அந்த மீன்ஸ் கன்சியூமர் உடைய வாண்ட்ஸ் மூணு கேட்டகரியா பிரிக்கலாம். நெசசரிக்கு மட்டும் ஒரு வாண்ட் இருக்கா, கம்ஃபர்ட்டுக்கு இருக்கா, லக்ஸரிக்கு இருக்கா. நெசசரிஸ், கம்ஃபர்ட்ஸ் அண்ட் லக்ஸரிஸ், these are the 3 things we have. I hope so. Want is over. You are clear with this. So want to the feature பார்த்தோம், classifications of wants பார்த்தோம்.